ஹாய் ஹலோ வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டேக்கர். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அக்டோபர் நவம்பர் வந்துருச்சு இல்லையா, அப்போ கண்டிப்பாக நமக்கு தெரிய வேண்டியது சென்னைக்கு ஒரு புயல் இருக்குன்ட்டு. வருஷம் வர்றது தான், இந்த வருஷமும் மிஸ் பண்ணாமல் புயல் வருது. பரவாயில்ல, எனக்கு பழகிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் புயலுக்கு முன்னாடி கார்டனை மெயின்டைன் பண்ணுறதும் அந்த செடிகளை பராமரிக்கிறதும் பழகிடுச்சு. இன்றைக்கி பிஃபோர் புயல் எப்படி கார்டன் இருக்குன்றதை காமிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் புயலுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியாது, புயலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தான் நான் காமிச்சிருப்பேன். இந்த தடவை என்னோடய தோட்டம் புயலுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு நான் காட்டலாம் அப்படின்னு தான். இப்போவே பார்த்திங்கன்னா லேசாக காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே நான் ஷேட் நெட்குள்ளே இருக்க செடிங்க. இந்த ஷேட் நெட்டுமே பாதி அளவுக்கு போயிடுச்சு. இதுவும் போன மழைக்கு போனதான், நான் இன்னும் அதை ரீப்ளேஸே பண்ணலை, அப்படியே இருக்கட்டும்னே விட்டுட்டேன். இப்போவே பார்த்திங்கன்னா மேகம்லாம் எவ்வளோ கருன்னு வந்துருச்சு பாருங்கள். இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறது சாட்டர்டே தான் எடுக்கிறேன். மண்டே தான் புயல் சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் நான் செடிகளெல்லாம் இடம் மாற்றி வைக்கிற வேலையெல்லாம் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் பிஃபோர் புயல் எப்படி இருக்குன்றதை காட்டலான்னு தான் இந்த வீடியோ. ஏன் அப்படின்னா, நிறைய செடிகள் புயலுக்கு முன்னாடி நான் என்ன தான் சேவ் பண்ணி வச்சாலும் புயலில் அடிக்கிற காற்றுக்கு இந்த இலைகள்லாம் கொட்டிடும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா செடிகள்லாம் ரொம்ப ஒரு பரிதாபமாக இருக்கும். அப்புறம் திரும்பவும் துளிர்த்து வந்துடும். அதனால் இந்த தடவை நான் பிஃபோராக எப்படி இருக்குன்னு காட்டலான்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், இந்த ஷேட் நெட்லாம் ஒரு பாதி அளவுக்கு தான் இருக்குது. நான் இந்த தடவை உள்ளே இருக்க செடிகள்லாம் கொஞ்சம் வெயில் தாங்குகிற அளவுக்கான செடிகள் தான் வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் வெயில் படட்டும் தான் நான் இந்த ஷேட் நெட்டை மாற்றலை, அப்படியே விட்டுட்டேன். இருக்க வரைக்கும் இருக்கட்டும், போனதுக்கப்புறமா ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு மாற்றிக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க ரோல் இருக்குது பார்த்திங்களா, இந்த செடி எல்லாத்தையுமே நான் எடுத்து கீழே வைக்கணும். ஏன்னா அடிக்கிற காற்று ஈஸி இந்த செடிங்களை தள்ளிட்டு போயிடும். ஒரு செடி விழுந்ததுன்னா அதுக்கு அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்க செடிகள் எல்லாமே விழ ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இந்த மேலே இருக்க எல்லா செடிகளுமே எடுத்து கீழே வைக்கணும். அதுவும் ஏதாவது செவுத்தோரமாக அப்படி தான் வைக்கணும், சப்போர்ட் இருக்க மாதிரி. இல்லைன்னா தொட்டி விழல்னா கூட செடிகள் அப்படியே மேலே இருந்து சாஞ்சிரும். அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கப்புறமா எடுத்து அதை பராமரிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால் முன்னாடியே நான் பண்ணிடுவேன் எப்போவுமே. இந்த சின்ன தொட்டிகள் வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இது கீழே தான் இருக்க போகுது. பெரிய தொட்டிகள்லாம் நான் எடுத்து வச்சே ஆகணும் கீழே. ஏன்னா பெரிய தொட்டி சின்ன தொட்டி மேலே விழுந்துடும். அப்போ எல்லாமே சேர்ந்து காலியாகிடும். அதுவும் நான் இப்போது ரீசெண்ட் டேஸில் நிறைய புது செடிகள்லாம் வேறு வாங்கி வச்சுருக்கேன். இந்த செடியே நான் புதுசாக வாங்கின செண்பக பூச்செடி தான். ரீசெண்ட் டேஸில் நான் வீடியோலாம் கூட எடுத்து போட்டிருந்தேன். ஆன்லைனில் வாங்கின செடி தான், நல்லா துளுத்து வளர்ந்துக்கிட்டுருக்கு. இந்த செடிகள்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புயலை பார்க்க போகுது. என்கிட்ட இருக்க மற்ற செடிகள்லாம் அதுக்கு அனுபவம் இருக்குது புயலை பார்த்தது. இந்த செடிகள் இப்போ தான் புதுசாக புயலை பார்க்க போகிறாங்க. அதனால் இவங்கெல்லாம் நான் ரொம்ப சேஃபாகவே எடுத்து வைக்கணும். இந்த செடிகள் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் க்ரோத் நல்லா இருக்குது. புது கிளைகள்லாம் விட்டு வளர்ந்துருக்கு. நான் வச்சதை விடவும் நல்லா வளர்ந்துருக்கு, ஹைட்டுமே வளர்ந்துருக்கு. இப்போ நான் அந்த செடிகளை பத்திரமா பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் அந்த சின்ன தொட்டியில் இருக்க செடி ஊருக்கு கொடுத்து விடணும், அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை. இந்த கீரையெல்லாம் நான் நாளைக்கு ஃபுல்லாகவே ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடிலாம் நான் அப்படியே தெரியாமல் அப்படியே விட்டுருக்கேன். அது என்ன ஆகுனா, புயலுக்கு அப்புறம் நமக்கு ஒரு இலை கூட மிஞ்சாது. இருக்கிற இலைகளும் காற்றுல அது ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கிற காற்றை ஃபேஸ் பண்ணி என்ன ஆகுனா இலைகள்லாம் ரொம்ப டயர்டாகிடும். ஸோ புயல் முடிஞ்சதுமே அந்த இலையெல்லாம் கொட்டிடும், வீணாக தான் போயிடும். அதனால் இந்த கீரை வகைகள் எல்லாமே நாளைக்கு அறுவடை பண்ணிட போகிறேன். அப்புறம் இந்த தொட்டிகள் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே நான் எடுத்து கீழே வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும். காற்று பலமாக அடிக்கிறனால, அந்த பக்கமாக ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறனால டக்குன்னு விழுந்துடும். இது லெமன் கிராஸ் செடியுமே நான் ஹார்வெஸ்ட் பண்ணிடலான்னு தான் இருக்கேன். ஏன்னா புயலுக்கு அப்புறம் நமக்கு எந்த இலையுமே இருக்காது. அதனால் இது எல்லாத்தையுமே நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணணும். நாளைக்கு முடிஞ்சால் நான் அதை வீடியோவாக எடுத்து போடுறேன். மழை இருந்ததுன்னா வீடியோ எடுக்க முடியாது. நாளைக்கு மழை இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். மழை இருந்துச்சுன்னா நான் ஹார்வெஸ்ட் மட்டும் பண்ணிடுவேன். அப்படி மழை இல்லைன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை வீடியோவாகவும் எடுத்து போடுறேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நிறைய ஹேங்கிங் பிளான்ட் இருந்துச்சு, அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். இது கோவக்காய் செடி. இந்த செடி என்ன கோவக்காய்லாம் எனக்கு தெரியல, ஆனால் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது. அதனால் நான் அப்படியே விட்டுருக்கேன். இப்போ தான் இதில் பூக்க ஆரம்பிக்குது.
இந்த புயலுக்கு வந்து இந்த செடி எந்தளவுக்கு தாங்கும்னு தெரியல. செடி கண்டிப்பாக தாங்கும், ஆனால் இதில் இருக்க இலைகள் எல்லாமே ஃபுல்லாக கொட்டிட்டு திரும்ப புதுசாக தான் வளரும்னு நினைக்கிறேன். நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் இதில் வந்து பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் காய் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து சாப்பிடக்கூடிய வெரைட்டியா இல்லையான்னு. ஏன்னா இன்னொரு வகை கோவக்காவும் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாது, காய் கசக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ ஒயிட்னு சொல்லக்கூடிய ரோஜா வெரைட்டி. இதோட பேர் எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தார் இது ஸ்னோ ஒயிட் வெரைட்டின்ட்டு. ஆனால் பூ நிறைய பூக்குதுங்க, நிறைய புது புது மொட்டுக்களும் வந்துக்கிட்டே இருக்குது, நல்லா கொத்து கொத்தாக பூக்குது. இதெல்லாமே நான் புயல்லேருந்து காப்பாற்றணும். இது வந்து பேபி பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் பன்னீர் ரோஸ்னு சொல்லி கொடுத்தாங்க. பூக்கள் நல்லா அழகாக இருக்குது, நல்ல ஒரு பிங்க் கலர், நல்ல பன்னீர் ரோஜாவோட பிங்க் கலர் அப்படியே இருக்குது. ஆனால் இதில் வாசனைலாம் ஒன்றுமே இல்லை, சுத்தமாகவே வாசனை வரலை. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் ஓகே தான். இந்த கிளையெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கிளைகள் எல்லாமே புயலுக்கு ஆபத்து தான். இதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் கொடுத்து நிறுத்தணும், இல்லைனா நான் வேறு இடத்துல மாற்றி வைக்கணும். காற்று அடித்தாலும் அந்த கிளைகள் வந்து ரொம்ப ஃபோர்ஸான காற்றை வந்து தாங்கக்கூடாது, அந்தளவுக்கு நான் அதை மாற்றி வைக்கணும். இதெல்லாம் தான் நாளைக்கு எனக்கு பெரிய வேலை இருக்குது தோட்டத்தில். இந்த வெரைட்டி ரோஸெல்லாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட ரொம்ப நாளாகவே இருக்குது, நிறைய பூ பூத்துட்ருக்கு. கிரி ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் ஒரு ரெட் கலர் கூட இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் ரீசெண்ட் டேஸில் வாங்கினது தான். இந்த பீச் கலர் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது, நல்லாவும் பூத்துட்ருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த பூ எல்லாமே நான் நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிடுவேன், ஏன்னா பூக்கள்லாம் ஒன்று கூட மிஞ்சாது. இது கடியில் வளர்ந்துருக்க செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்ங்கிள் ஹார்ட்டு. இது வந்து ஹேங்கிங் பாட்டில் வளர்கிற செடி, ஆனால் ஹேங்கிங் பாட்டில் வச்சப்போல எனக்கு அந்தளவு வளரல. இந்த தொட்டியில் வந்து ரொம்ப சூப்பராகவே வளருது. மழை வந்ததுன்னா எது வருதோ இல்லையோங்க, இந்த ரெயின் லில்லி தவறாமல் பூ பூத்துடும். நல்ல கொத்து கொத்தாக பூ நிறைய பூக்கும், பார்க்குறதுக்கு எவ்வளோ கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும். இதில் என்கிட்ட ஒரு 4 கலர் இருக்குது, இப்போதைக்கு ஒரு 3 கலர் தான் பூத்துருக்கு. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, இது கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படி இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் புல் மாதிரி நார்மலாக இருக்கும், ஒரு மழை தூரிடுச்சுன்னா போதும் நல்ல பூ பூத்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழையால் செடிகளுக்கு ஒரு வகையில் நல்லது, இன்னொரு வகையில் கெட்டதாகவும் அமையும். அது வந்து செடிகளை பொறுத்து, நம்ம எந்த மாதிரி செடி வச்சுருக்கோன்றதை பொறுத்து மழை வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு இருக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பாட்டில் வைக்கிற வெரைட்டி தான் டர்ங்கிள் ஹார்ட்டு. இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடியில் வளர்ந்துருக்கு பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதை நான் நிறைய தடவை ஹேங்கிங் பாட்லேயே வச்சுருக்கேன். அப்போல்லாம் கூட எனக்கு இந்தளவுக்கு அது வளரலை, கொஞ்ச நாள் வளரும், அப்புறம் பார்த்திங்கன்னா வாடி போயிடும். ஆனால் இந்த மாதிரி தொட்டியில் தானாக விழுந்து அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே போகும். இது ஒரு இலை இருந்தாலே போதும், புது புது செடிகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து டர்ட்டில் வைனா, இது என்கிட்ட நிறையவே இருந்தது, இந்த மாதிரி தொட்டியில் தான் நிறைய இருந்தது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா அணிலுக்கு ரொம்ப பிடிச்ச செடி, பார்த்துடுச்சுன்னா விடாதே வந்து கடிச்சு போட்டுடும், அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. அடுத்த புயலுக்கு வந்து பயப்பட வேண்டிய செடிகள் என்னென்னா இந்த ஹேங்கிங் பாட்டில் இருக்க வேண்டியது தான். கண்டிப்பாக ஹேங்கிங் பாட் காலியாயிடும், கீழே விழுந்து பாட்டுமே உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி என்கிட்ட நிறைய தொட்டிகள் உடஞ்சி போயிருக்கு. அதனால் நாளைக்கு ஃபஸ்ட்டு இது எல்லாமே நான் எடுத்து கீழே வச்சுருவேன். இந்த செவத்தோரமாக இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பிரச்சனையே கிடையாது. எதெல்லாம் வந்து காற்றுல ஆடுற மாதிரி இருக்கோ அந்த செடிகள் எல்லாமே கொஞ்சம் பத்திரமாக தான் வச்சாகணும், அதுக்கு தான் ஆபத்துகள் அதிகம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்க செடி தான், பர்பிள் ஹார்ட்டுன்னு இதுக்கு பேர். ரொம்ப அழகான செடி. இதில் ஒரு பிங்க் கலரில் பூக்கும், அந்த பூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், குட்டி குட்டியாக தான் இருக்கும், ஆனால் செம்ம கலரில் சூப்பராக இருக்கும். இப்போ என்கிட்ட நான் ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன், நிறைய ஹேங்கிங் பிளான்ட் இருந்துச்சு. இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா போத்தோஸ் வெரைட்டி தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா இது நல்ல ஷைனிங்காக இருக்கும், ஒரு காப்பர் கலரில் இருக்கும். அந்த கிளிட்டர் எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, நேரில் பார்த்தோம்னா அவ்வளோ அழகான ஒரு செடி. இதை பார்த்தோன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம், குழந்தைங்க மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு இது ஷைனிங்காக இருக்கும். அதுவும் வெயிலெலாம் படும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காப்பர் கலரில் சூப்பராக தகன்னு இருக்கும். இது வந்து இன்ச் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் அதே மாதிரி வெரைட்டி தான். இது ஹேங்கிங் பாட்டில் வைக்கிற செடி தான், கீழேயுமே வைக்கலாம், கீழே வச்சா இன்னும் நல்லா சூப்பராகவே வளரும். இந்த செடி நல்ல கிளிட்டர் எஃபெக்டில் வந்து சூப்பராக இருக்கும்.
என்கிட்ட இதுக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் அது இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக ஏற்காடு போயிருந்தேன், அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதுவும் ஏற்காடில் வாங்கின செடி தான். இது பிகோனியா. சென்னை கிளைமேட்டுக்கு வரவே வராத செடி இந்த பிகோனியா. ஏன்னா நான் நிறைய தடவை வாங்கி வச்சுருக்கேன், நிறைய தடவை ஃபெயிலியரும் ஆகிருக்கு. ஆனாலும் இது மேலே எனக்கு ஆசை விடாது. இந்த இலை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெல்வெட் கிளாத்தோட எஃபெக்டில் இருக்கும். நம்ம தொட்டு பார்த்தோன்னா அப்படி தான் இருக்கும். மேலே க்ரீன் கலரில் இருக்கும். இலையோட அடிப்பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பர்பிள் கலரில், ஒரு மாதிரி மெரூன் கலரில் இருக்கும். அது என்ன கலர்னே சொல்ல முடியல, பர்பிளும் மெரூனும் கலந்த மாதிரி ஒரு கலர்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. புயலுக்கு முன்னாடி என்னோடய தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்க. புயலுக்கு அப்புறமா என்னோடய தோட்டம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.